1968 முதல் முறையாக இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. 1968 கல்விக் கொள்கை மீது நமக்கு விமர்சனம் உண்டு. முழுசா அந்த கல்விக் கொள்கை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா முழு உத்தரவாதம் அது கொடுக்கல. கொத்தாரி கல்விக்குழுவே எடுத்துக்கிட்டீங்கன்னா கொத்தாரி கல்விக்குழுல விவாதத்தில் இருந்ததற்கும் பரிந்துரையில் இருந்ததற்கும் இடைவெளி இருக்கு. எனவே கொத்தாரி கல்விக்குழுவில் இருந்த பல விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், சில விஷயங்கள் மீது நாம் விமர்சனம் வைக்கின்றோம். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 1968 திரும்ப பெறுன்னு யாரும் சொல்லவே இல்லை. அதற்கு காரணம் இந்திய விடுதலை போராட்ட தியாகிகளுடைய உணர்வுகளை கோத்தாரி கல்விக்குழு உள்வாங்கி இருந்தது. அந்த உணர்வுகள் 1968 கல்விக் கொள்கையில் பிரதிபலித்தது. எனவே இந்தியாவுக்கு உண்டான கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் அதில் இருந்தது. எனவே அந்த கல்விக் கொள்கையை நாம் வரவேற்றோம். அந்த கல்விக் கொள்கையில் இருந்த போதாமையை நாம் விமர்சித்திருக்கிறோம். 1986 கல்விக் கொள்கை, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, 1982 வரைக்கும் உலக வங்கி கிட்ட நம்ம கடன் வாங்கல. 1982 தான் நம்ம கடன் வாங்குறோம். எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறோம் கேட்டா, மாநில பட்டியல்ல இருந்து பொது பட்டியலுக்கு கல்வி போயிருச்சு. எனவே 86 கல்விக் கொள்கை என்பது பொது பட்டியலுக்கு போன பிறகு வந்த கல்விக் கொள்கை. உண்மை. காங்கிரஸ் அரசு அவசர காலத்தில் மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு கல்வியை கொண்டு போனது உண்மை. மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியல் என்று சொல்லப்படுற அந்த ஒப்பிசைவு பட்டியலுக்கு கன்கரண்ட் லிஸ்டுக்கு கல்வி போனதே அப்ப நாம பேச முடியாது, எதிர்த்து போராட முடியாது, தடுக்க முடியாது. அதுதான நிலை. ஒப்பிசைவு பட்டியலுக்கு போகாமல் நேராக ஒன்றிய பட்டியலுக்கு போயிருந்தால் என்ன செய்திருக்க முடியும்? தடுத்திருக்குமா? தடுத்திருக்க முடியாது தானே. ஒப்பிசைவு போனது தடுக்கல. அவங்க ஒப்பிசைவுக்கு கொண்டு போகாம நேராக ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போயிருந்தால் தடுத்திருக்க முடியுமா என்பதுதான். காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். காங்கிரஸ் செய்தது தவறுதான், அதை நியாயப்படுத்த முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அவங்க ஒன்றிய பட்டியலில் கொண்டு போய் கல்வியை வைக்கல, அவங்க ஒப்பிசைவு பட்டியலில் தான் கல்வியை வைத்தார்கள். அந்த ஒப்பிசைவு பட்டியலுடைய வாசகத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். என்ட்ரி 25 ஆஃப் லிஸ்ட் 3, மூன்றாவது பட்டியலில் வரிசை 25 என்ன சொல்லி இருக்குன்னா, கல்வி, தொழில்நுட்பம், மருத்துவம் உள்ளிட்ட சொல்லிட்டு subject to entry 66 of list 1 ன்னு சொல்லி இருக்கு. 63, 64, 65, 66. 63, 64, 65ன்றது நேஷனல் இம்பார்ட்டன்ட், தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களை குறிக்கக்கூடியது. 66 தான் நாம் சம்பந்தப்பட்டது. அந்த 66 என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒருங்கிணைப்பு மற்றும் தரத்தை தீர்மானித்தல். எதுல? உயர்கல்வி மற்றும் உயர் ஆய்வில். அப்ப ஒப்பிசைவு பட்டியலுக்கு கல்வி சென்றிருந்தாலும் உயர்கல்வியில், உயர் ஆய்வு கல்வியில், உயர் ஆராய்ச்சியில் தரத்தை தீர்மானிக்கின்ற அதிகாரம் மட்டும்தான் யாருக்கு இருக்கிறது? ஒன்றிய அரசுக்கு இருக்கே தவிர, ஒன்றிய அரசுக்கு பல்கலைக்கழகத்தை உருவாக்க, ஒழுங்குபடுத்த, கலைக்க அதிகாரம் இல்லை. பட்டியல் 2 மாநில பட்டியல் வரிசை 32 தெளிவா சொல்லியிருக்கு. இன்கார்பரேஷன், ரெகுலேஷன், வைண்டிங் அப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். ஒன்றிய பட்டியல்ல 44ல தெளிவா சொல்லியிருக்கு. பட் பியூட்டி பட்னா ஆனால் என்ன கிடையாது, பல்கலைக்கழகம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும். லிஸ்ட் 2 என்ட்ரி 32 இரண்டாவது பட்டியல் வரிசை 32யும் ஒன்றாவது பட்டியல் வரிசை 44யும் இணைத்து பார்த்தால்
பல்கலைக்கழகத்தை உருவாக்க, ஒழுங்குபடுத்த, கலைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஒன்றிய அரசுக்கு கிடையாது, மாநில அரசுக்கு மட்டுமே இருக்கிறது. பள்ளிக்கல்வியை பொறுத்த வரைக்கும் அது மாநில அரசுக்கு தான். நீங்க ஒப்பிசைவு பட்டியலில் இருந்தாலும் அது 25 படிக்கும் பொழுது நமக்கு தெரிவாகிறது. இந்த எல்லையை காங்கிரஸ் மீறவில்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் அரசு இந்த எல்லையை மீறவில்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். 1986 கல்விக் கொள்கை வெறும் இந்த பட்டியல் மாறின பிரச்சனை அல்ல, அதை தாண்டிய முக்கியமான பிரச்சனை உலக வங்கி கிட்ட கடன் வாங்கினது. உலக வங்கி கிட்ட கடன் வாங்கினதுக்கு அப்புறம் கடன் கொடுத்தவன் என்ன சொன்னா, நீ வரி பணத்திலிருந்து தான் எனக்கு நீ என்ன கொடுக்கணும், வட்டியை கட்டணும். எனவே நீ வரி பணத்திலிருந்து மானியங்கள் கொடுக்கக்கூடிய காரியங்களை நீ செய்யாதேன்னு சொன்னான், சப்சிடி கொடுக்காதேன்னு சொன்னான். அப்ப சப்சிடி கொடுக்கறதா இருந்தா, சப்சிடி கொடுக்கிறது மிக முக்கியமாக சப்சிடி கொடுக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு கல்வி, இன்னொன்னு சுகாதாரம். அரசு தான் செய்ய முடியும். அப்ப அந்த துறையிலிருந்து விலகு. அப்ப 86 கல்விக் கொள்கை என்ன செய்ததுன்னு கேட்டா, தனியாரை ஊக்குவித்தது. எனவே அன்றைய காலகட்டத்தில் போராட்டம் என்னன்னு கேட்டா, தனியாரை ஊக்குவிக்காத, அரசு கல்வி நிறுவனங்களை வலுப்படுத்து, இதுதான் போராட்டம். எனவே 86 கல்விக் கொள்கையை திரும்ப பெறுன்னு நாம சொல்லல, இருக்கிற அரசு கல்வி கட்டமைப்பை அது சிதைக்கல, ஆனால் தனியாரை ஊக்கப்படுத்தினார்கள். அதுலதான் நவோத்யா பள்ளி, பிஎம்ஸ்டி பள்ளியை பற்றி பேசுகிறார்களே. நீங்க பிஎம்ஸ்டி பள்ளியை பற்றி பேசும்பொழுது இதே பெரியார் திடல்ல நவோத்யா பள்ளியை எதிராக ஒரு கருத்தரங்கம் நடந்திருக்கிறது. அந்த கருத்தரங்கத்திற்கு மரியாதைக்குரிய நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் தலைமை தாங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நேத்து சுந்தரவடிவேலு தலைமை உரை நம்முடைய பெரியார் திடலுடைய புத்தக கடையில கிடைக்குது. தயவு கூர்ந்து வாங்கி படிச்சு பாருங்க. எல்லோரும் பேசுவது என்னன்னு கேட்டா, சமஸ்கிருத திணிப்பு, ஹிந்தி திணிப்பு, அதற்காக நவோத்யா எதிர்க்கப்பட்டதாக பரவலாக பேசப்பட்டது. நவோத்யா ஏன் எதிர்க்கப்பட்டது என்பதை நேத்து சுந்தரவேலு ஐயா அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல அந்த காலகட்டத்தில் 44 வருஷம் ஆயிடுச்சு, இது கிடைச்சி சுதந்திரம் கிடைச்சு 40 வருஷம் கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு மாதிரி பள்ளியா உருவாக்குவேன், சமமா இல்ல கற்றல் வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப சில மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த சில மாணவர்களுக்காக பல கோடி ரூபாய் என்று சொல்வதும், மாநில அரசுகள் நடத்தக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளுக்கு நிதியை ஒதுக்காதது எப்படி என்று மரியாதைக்குரிய திரு நேத்து சுந்தரவடிவேலு உரை இன்றைக்கும் பெரியார் திடல்ல புத்தகமாக இருக்கிறது. அது அப்படியே பிஎம்ஸ்டிக்கு பொருந்தும். பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் எக்ஸலன்ஸ்க்கு, நவோத்யாவுக்கு எதை ஐயா நேத்து சுந்தரவடிவேலு ஏற்க இயலாது என்று சொன்னாரோ அதே காரணம் தான் பிஎம்ஸ்டிக்கும். 92 வந்து ரிவ்யூ பண்ணதுதான், புதிய கல்விக் கொள்கை கிடையாது, ரிவ்யூ பண்ணது. ஆனா பொதுவா புரிஞ்சு கொள்ளப்பட்டது புதிய கல்விக் கொள்கை புரிந்து கொள்ளப்பட்டது. அந்த 92ல அந்த காலகட்டம் என்னன்னு கேட்டா, வேர்ல்டு பேங்கையும் IMF-ஐயும் தாண்டி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நிறுவனப்பட்டுடுச்சு. 1991ல WTOன்ற அமைப்பே உருவாயிருச்சு. கேட் ஒப்பந்தத்தை கடந்து கேட்ஸுக்கு போயிட்டாங்க. உற்பத்தி ஆகிற துறைக்கு அப்படின்றது போய் சேவை துறையை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப சேவை துறையில் தங்கு தடை இல்லாமல் ஒவ்வொரு அரசும் கையெழுத்து போடுற, ஒப்புக்கொள்ற, உறுப்பினராக இருக்கிற அரசு எந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளியும் வந்து பண முதலீடு செய்யறத அனுமதிக்கணும். அதுதான் WTO கேட்ஸ். இந்த கேட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த 92ல 86 விட இன்னும் சில ஆபத்தாக வந்ததால் உங்களுக்கு மிக கடுமையான போராட்டம் இந்தியா முழுக்க. 92ல் இருக்கக்கூடிய வணிகமயமாக்கக்கூடிய, பன்னாட்டு நிறுவனங்களை அனுமதிக்கக்கூடிய, தொழில்மயமாக்கக்கூடிய, கல்வியை ஒரு தொழிலாக மாற்றக்கூடிய இந்த கூறுகளை எதிர்த்து போராட்டம் நடந்ததை தவிர அப்பொழுது கூட 92 கல்விக் கொள்கை திரும்ப பெறு என்று நாம் சொல்லவில்லை. 68 திரும்ப பெறுன்னு சொல்லல, ஆனால் விமர்சனம் இருந்தது. 86 திரும்ப பெறுன்னு சொல்லல, விமர்சனம் இருந்தது. 92 திரும்ப பெறன்னு சொல்லல, விமர்சனம் இருந்தது. விமர்சனத்தை மட்டும் வைத்தோம், விமர்சனத்தை எடுத்து நாம வந்து போராடி இருக்கிறோம். 2020 கல்விக் கொள்கை இருக்குல்ல, தேசிய கல்விக் கொள்கை, நிராகரின்னு சொல்றோம்.
நிராகரி என்று சொல்வது யார்? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் பேரவை சொல்கிறது. ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்துடைய ஆசிரியர் பேரவை சொல்கிறது. டெல்லி பல்கலைக்கழகத்துடைய ஆசிரியர் பேரவை சொல்கிறது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரின்னு சொல்றாங்க. அது வெற்று முழக்கம் அல்ல, அது அரசியல் முழக்கம் அல்ல. அது ஏன்? நாம தேசிய கல்விக் கொள்கையை 2020 ஏன் எதிர்க்கிறோம் என்ற புரிதல் சரியாக இருந்தால்தான் மாநில கல்விக் கொள்கை மீது நாம் என்ன விமர்சனம் வைக்கிறோம்ன்றதை புரிஞ்சுக்க முடியும். தேசிய கல்விக் கொள்கையினுடைய நகல் தான் மாநில கல்விக் கொள்கை என்று பேசுகிறார்கள். அவ்வாறு பேச இயலாது. மாநில கல்விக் கொள்கை மாநில கல்விக் கொள்கை தான். அதுல விமர்சனம் இருந்தால் அதைத்தான் விமர்சனம் செய்யணும். இது ஒரு நகல், அங்கிருந்து அப்படியே காப்பி அடிச்சு போறான் அப்படின்னு சொல்றது சும்மா மேம்போக்கா அப்படி பேசுறதுக்கு, ஒரு அரசியல் செய்வதற்கு தான் பயன்படுமே தவிர அவ்வாறு சொல்வது, அவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பது நியாயமற்றது. வணிகமயமாக்க கூறு 2020 தொடங்கல. வணிகமயமாக்கல் கூறு எப்ப தொடங்கிச்சு? 80களில் தொடங்கிச்சு. அப்ப 80களில் 40 ஆண்டுகளாக நாம நடத்திட்டு இருக்கிற போராட்டம் இது சாதாரண போராட்டம் இல்ல. 400 வருஷமாக கல்வி வேண்டும் என்று போராடினால் 40 ஆண்டுகளாக எங்களுக்கு கிடைச்ச உரிமையை நாம போராடிட்டு இருக்கோம். உரிமையை காப்பாற்றுறதுக்கான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். எனவே ஒட்டுமொத்தமாக நீங்க தேசிய கல்விக் கொள்கை 20 நகல் தான் இது என்று சொல்லி ஒற்றை வரையில் முடித்து விட்டு போற ஏற்பாடு இருக்கக்கூடாது. ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டிய அடிப்படை இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்போம் என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா, கல்வியை பற்றி பேசாத ஆவணம். எங்கே வேண்டுமானால் நான் வாதிட தயாராக இருக்கிறேன். கல்வியை பற்றி பேசுகிறதா எடுத்து சொல்லுங்க. எந்த இடத்துல கல்வியை பற்றி பேசுது? கல்வியை பற்றி பேசாத ஆவணம். எழுத்தறிவு, எண்ணறிவு, வேலை திறன், மூன்றே மூன்று தான். எங்க பட்ட படிப்பு படிச்சா கூட சரி. லிட்ரஸின்றதை நீங்க எங்க புரிஞ்சுக்கலாம்? பள்ளிக்கூடத்துக்கு லிட்ரஸின்னு சொல்லும் போது புரிஞ்சுக்க முடியுது. எழுத்தறிவு வேண்டும்பா, எழுத்தறிவுக்கு தானே பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. பல்கலைக்கழகத்துக்கு லிட்ரஸின்னா இது என்னடா இது அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும். நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் சேருங்க, நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2023 கீழே சிலபஸ் எழுதலாம். தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழே 4 ஆவணங்கள் இருக்கு. நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்னு ஒரு ஆவணம் இருக்கு. நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க்னு ஒரு ஆவணம் இருக்கு. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஸ்கூல் எஜுகேஷன் ஒரு ஆவணம் இருக்கு. ஹையர் எஜுகேஷன் ஒரு ஆவணம் இருக்கு. 2 ஆவணம் இருக்கு. இது இந்த ஆவணங்களை மொத்தமாக சேர்த்து படிக்கும் பொழுதுதான் அதோட சூட்சம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த ஆவணம் மொத்தமாக என்ன செய்கிறதுன்னா, வளாகம் இல்லாத படிப்பு. வளாகம் இல்லாத படிப்பு. ஏன் வளாகம் இல்லாத படிப்பு? வளாகம் ஒன்று இருந்தாதான் இடஒதுக்கீடு. வளாகம் ஒன்று இருந்தாதான் எல்லாம் சேர்ந்து படிக்கணும்ன்ற பிரச்சனை வருது. வளாகமே கிடையாது. எங்க வேணாலும் படிச்சுக்கோ, எப்படி வேணாலும் படிச்சுக்கோ, எல்லாத்தையும் ஆன்லைன்ல படிச்சுக்கோ. இப்ப ஐஐடியில கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்க. இதுல வேற விவாதம் எப்படி நடக்குதுன்னா, அரசு பள்ளி மாணவரா அரசு பள்ளி அல்லாத மாணவன், எந்த மாணவனா வேணா இருந்துட்டு போட்டோம். இதை விட மாணவனை ஏமாற்றுவதற்கு ஒரு யுக்தி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐஐடியில சேர்ந்திருக்காங்கல்ல, சேர்ந்ததா சொல்றாங்கல்ல, அவங்க ஐஐடியில போய் படிக்க போறாங்களா? ஐஐடி டீச்சர் நேரடியா அவருக்கு பிசிக்கலா கிளாஸ் ரூம் எடுக்க போறாரா? பல மாநிலத்தில் இருந்து, இல்ல இன்னும் சொல்ல போனா பல நாடுகள்ல இருந்து அங்கே படிக்கக்கூடிய பாடம் நடத்துற அந்த ஆசிரியர்கிட்ட நேருக்கு நேராக பக்கத்துல உட்கார்ந்து எதிரெதிரா உட்கார்ந்து படிக்கவோ விவாதிக்கவோ போறாங்களா? தேர்வு எழுதுவதற்கு மட்டும் எங்க வர போறாங்க? ஐஐடிக்குள்ள வரப்போற. இந்த மோசடி எங்கேயாவது நடக்குமா? இதுல என்னையா பெருமை? அது அரசு பள்ளி மாணவனா? அரசு பள்ளி மாணவனே கிடையாது. நீ செய்யறதே மோசடி. அது அரசு பள்ளி மாணவனை ஏமாற்றுகிறாய். அரசு பள்ளி மாணவன் போயிருந்தா, அரசு பள்ளி மாணவன் போகலன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஏமாறலப்பா நம்ம புள்ளன்ட்டு. வளாகம் இல்லாத கல்வி, அதுக்கு சிறந்த உதாரணம் தான் IITM கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. வளாகத்துக்குள்ளே வரமாட்டான், ஆனா அவனுக்கு சர்டிபிகேட் மாத்திரம் கிடைக்கும். அவனுக்கு எந்த பெருமை? ஐஐடியில படிச்சலாம். அதாவது கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாது, ஆனா சாமியை நீ வெளியில இருந்து கும்பிட்டுக்கலாம்.
ஒப்பிட்டு பாருங்க. முன்னேறி போறீங்களா பின்னுக்கு இழுக்கிறீங்களா? வரலாறு தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்க. நாங்க தெருவுக்குள்ள வந்தோம், கோயிலுக்குள்ள வந்தோம், அர்ச்சகர் ஆயிட்டோம் இல்லையா? இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? ஐஐடி இருக்கும்பா, ஐஐடி டிகிரி உனக்கு கிடைக்கும்பா. You can also claim to be IITian, but you cannot study inside the IIT. சாங்டம் சாங்டோரியத்துக்குள்ள வர முடியாது இல்ல, கர்ப்ப கிரகத்திற்குள் வர முடியாது இல்ல. கர்ப்ப கிரகத்துக்குள் எப்படி வர முடியாதோ அதை போல் உயர்கல்விக்குள் வர முடியாது. கர்ப்ப கிரகத்துக்குள் வராமல் கோயிலுக்கு வெளியே இருந்தே சாமியை பார்த்ததாக நான் எப்படி திருப்தி அடைந்து கொள்ளணுமோ, நந்தனாரை போல் எப்படி நான் திருப்தி அடைந்து கொள்ளணுமோ அதை போல் நான் வெளியே இருந்து திருப்தி அடைந்து கொள்ளலாம். இதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. சரி, கல்வியை பற்றி பேசல, வளாகங்களை பற்றி அப்புறம் என்னதான் பேசுகிறது அப்படின்னு கேட்டா ரெண்டு விஷயம் தான். ஒன்று, சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைப்பது. சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசத்தை, அதாவது இந்தியா என்ற தத்துவத்தை அழித்துவிட்டு, இந்தியா என்ற தத்துவத்தை அழித்துவிட்டு அந்த இடத்துல சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைப்பது. அதுக்கு யாரா எதிரியா இருக்கான் அப்படின்னு சொன்னா, இந்த மாநில அரசு நடத்துற பள்ளிகள் இருக்குல்ல, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்குல்ல, அந்த பள்ளியில படிச்சுட்டு வர்றவன் அதுக்கு எதிரியா இருக்கிறான். ஏன்னா அந்த பள்ளியில படிச்சுட்டு வந்தவன் என்ன செய்யறான்? பாவேந்தன் பாரதிதாசனோட வரிகளை சொல்றான், கவிஞர் தமிழொலியை கொண்டாடுறான். மொழி சார்ந்து சிந்திக்கிறான், மொழி சார்ந்த தேசிய இனமாக தன்னை உணர்கிறான். இந்த உணர்வு இருக்கக்கூடாது. ஒருவனுடைய மொழியை அழிப்பது அவன் பண்பாட்டை அழிப்பது. ஒருவன் மொழியை அழிக்காமல் அவன் பண்பாட்டை அழிக்காமல் அவனை நீ அடிமைப்படுத்த முடியாது. உலக வரலாறு. ஹிட்லர் என்ன செய்தார், முசோலினி என்ன செய்தார், வரலாறு நெடுக்கதை பார்த்திருக்கிறோம். அப்ப ஒருவரை அடிமை செய்ய வேண்டும் என்றால் முதலில் அவங்க மொழியை அழிச்சிரு. ஜெர்மன் படை பிரான்சுக்குள்ள நுழைந்தது, அடுத்த நாள்ல இருந்து பிரெஞ்சு மொழி அவங்க படிக்க முடியாது. எந்த நொடி ஜெர்மன் படை பிரான்சுக்குள்ள நுழைந்ததோ அந்த நொடியில் இருந்து ஜெர்மன் மொழியை அவர்கள் படிக்க வேண்டும். அந்த போராட்டம் தான் பிரெஞ்சு போராட்டம். நீங்க அது முதல் உலக போராக இருக்கலாம், இரண்டாம் உலக போராக இருக்கலாம். பிரான்சும் ஜெர்மனியும் மோதிக்கொண்ட எத்தனை போர்களாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்கள். பிரான்ஸ் இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற்றதே எதற்காக விடுதலை பெற்றது? மொழிக்காக தான். இங்கிலீஷ் பேசுறவன் பிரெஞ்சு பேசுற மக்களை ஆள முடியாது என்பதுதான் ஜோன் ஆஃப் ஆர்க். ஐரோப்பாவில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஃபாதர்லாண்ட்ஸ், பிரான்சுக்கு மதர் ஆஃப் பிரான்ஸ் சொல்றோமே ஜோன் ஆஃப் ஆர்க். சின்ன குழந்தை, சிறுமிதான், பெண். அந்த பெண் சொன்னது என்ன? நான் அவனை ஏற்க இயலாது, காரணம் அவன் இங்கிலாந்து கேப்டன், எனக்கு கேப்டன் நீதான். இதுதானே ஜோன் ஆஃப் ஆர்க். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆக மொழி என்பதுதான் உயிர். மொழி என்பதுதான் உயிர். மொழியை எடுத்து விட்டால் உயிர் இல்லை, கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் இல்லை. அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன செய்ய நினைக்குதுன்னு கேட்டா, அது இருமொழியை பற்றி பேசல, மும்மொழியை பற்றி பேசல. எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் விவாதம் என்னன்னா இருமொழியா மும்மொழியா, இருமொழி. எங்கயா மொழியை பத்தி பேசியிருக்கான்? எங்க மொழியை பத்தி பேசியிருக்கான்? இந்திய மொழிகளின் அழிப்பு தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. இந்திய மொழிகளை அழிப்பது. இந்தியாவில் கொஞ்சம் பேர் ஹிந்தி பேசிட்டு இருக்காங்க. துளசிதாஸ் எழுதின ராம்சரித்ர மனாஸ் உருவான ஆவாதி மொழி, அந்த ஆவாதி மொழியை விழுங்கிய ஹிந்தி சும்மா இல்ல. துளசிதாஸ் எழுதினார் ராம்சரித்ர மனாஸ், அது எழுதப்பட்டது ஆவாதி மொழி. உத்தரப்பிரதேஷ் மக்களுடைய கண்ணியம் ஆவாதி மொழியில் இருக்கு. போஜ்பூரி மக்களுடைய கண்ணியம் போஜ்பூரி மொழியில் இருக்கு. பீகாரி மக்கள் மைத்திலி, இப்படி எத்தனை மொழிகள். ஆனா நாம இங்க உட்கார்ந்துட்டு என்ன சொல்றோம்? பீகார்காரன் ஹிந்திக்காரன். நாம எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க.
இங்க உட்கார்ந்துட்டு உத்தரப்பிரதேஷ்காரனை பார்த்து உத்தரப்பிரதேஷ்காரன் ஹிந்திக்காரன், அதெல்லாம் ஹிந்தி பெல்ட். பல நூறு இந்திய மொழிகளை இந்தி விழுங்கியது. அந்த மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த துடிப்பை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அவர்களை ஹிந்தி பெல்ட் சொல்லி பழிக்கிறீங்களே. நீங்க மனுஷனானு கேட்க மாட்டேன். என்ன கேட்டான் பாட்னால ஒருத்தன், என்ன கேட்டான், ஐ அம் ஃபர்ஸ்ட் டைம் கமிங் இன்டு எ ஹிந்தி பெல்ட். கங்கால நின்னு என்ன செருப்பு கழட்டி அடிக்காத குறை. அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தான். சரியா? அது வரைக்கும் என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்டான், என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டான். எங்க ஊருடைய அங்க வந்து ஒரு கத்திரிக்காவை அவ்வளவு அழகா சமைச்சு கொடுப்பாங்க, பரோட்டாவோட சப்பாத்தியோட. அந்த டிஷ் நான் பண்ணி கொடுக்குறேன்னு அவன் வந்து சொல்றான். அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தவன் ஐ ஹவ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் கம் இன்டு ஹிந்தி பெல்ட்னு கொதிச்சு போயிட்டான். அறிவு இருக்காடா அவனுக்கு. பக்கத்தில் இருந்தவர் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னதை வந்து எனக்கு மொழிபெயர்த்து சொன்னார். அவர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரு அப்படின்றது. அது ஹிந்தி பெல்ட் அல்ல. அப்ப வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? மகாராஷ்டிரால மராத்தி மொழியை ஹிந்தி விழுங்கிக் கொண்டிருக்கிறது. ஹிந்தி விழுங்குவதை அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் மகாராஷ்டிரா நடக்கிற போராட்டம். அவங்க நோக்கம் என்ன? இந்தியாவில் இருக்கிற பாதி மொழிகளை விழுங்கியாச்சு, ஹிந்தி தான் உருவாக்கியாச்சு. இப்போ மிச்ச பாதி மொழிகளை என்ன செய்யணும்? விழுங்கணும். அப்படி விழுங்குவதற்கு எதை பயன்படுத்துவோம்? ஹிந்தியை பயன்படுத்துவோம். இப்போ விழுங்கிடுச்சு இல்ல, இப்போ அந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? சமஸ்கிருதத்தை பேச வைக்க போறோம், சமஸ்கிருதத்தை படிக்க வைக்க போறோம். நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வட இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்களா, எம்பி எம்எல், அவங்க பேசுனதெல்லாம் நீங்க பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. We should make Sanskrit a home language. அதான் அவங்க இலக்கு. நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? 2011 சென்சஸ் படி 23,000 பேர் தான் சமஸ்கிருதம் படிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? 2020 தேசிய கல்விக் கொள்கை மூலமாக சமஸ்கிருதம் என்பது வீட்டுக்கு ஒருத்தர் பேசணும். வீட்டிலே பேச்சு மொழியாக எதை மாற்றுவது? சமஸ்கிருத மொழியை மாற்றுவது. இதுதான் இலக்கு. அத மீதி இருக்கிற இந்திய மொழிகளை ஹிந்தி விழுங்கிய பிறகு அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு எது மொழி? சமஸ்கிருத மொழி. அப்ப என் மொழியை பற்றி நான் நினைச்ச முடியாது. அப்போ அவன் சொல்லுவான் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து தி ஹிந்தி பெல்ட்னுவான். எதை? தி சதர்ன் ஸ்டேட்ஸ், கேரளா, தமிழ்நாடு, they all speak Hindi, no? சோ நீங்க எப்படி மெட்ராஸ்ல உட்கார்ந்துகிட்டு உத்தரப்பிரதேச பார்த்து பீகாரை பார்த்து ஹிந்தி பெல்ட்னு சொன்னீங்களோ, அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர், அந்த மாதிரி வெளிநாட்டில இருந்து வந்து கூட மக்கள் என்ன சொல்லுவாங்க? சதர்ன் ஸ்டேட்ஸ் have become ஹிந்தி பெல்ட். முடிஞ்சிருச்சா கதை? ஆக இந்தியா என்பது ஒரு தத்துவம். இந்தியா என்பது மண்ணும் கல்லும் அல்ல. 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை, அது அல்ல. இந்தியா என்பது வேற்றுமையை அங்கீகரிக்கிற, உலகத்திற்கே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குற ஒரு மண், ஒரு பூமி. உலகத்தில் வேற எந்த நாட்டில் அது கிடையாது. நீ வேற வேற சாப்பாடு சாப்பிடு, நான் வேற சாப்பாடு சாப்பிடுறேன். நீ வேற ட்ரெஸ் போட்டுக்கோ, நான் வேற ட்ரெஸ். நீ வேற மாதிரி கடவுளை கும்பிட்டுக்கோ, நான் வேற மாதிரி கடவுளை கும்பிட்டுக்கிறேன். ஆனா நாமெல்லாம் இந்தியர்கள். யூனிக்னஸ், தனித்தன்மை. எங்கடா தனித்தன்மைன்னு கேட்டா அது இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற யூனிட்டி இன் டைவர்சிட்டின்றதுதான் இந்தியாவுடைய தனித்தன்மை. தேசிய கல்விக் கொள்கை 2020 வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அந்த தனித்தன்மையை அழிப்பது. கிரிக்கெட் மேட்ச்ல பண்ணிட்டானே, பட்டோடி பேரை தூக்குறதுன்றது சாதாரண விஷயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பட்டோடி பேர்ல தானே கோப்பை. நீ உண்மையிலேயே டெண்டுல்கரையும் ஆண்டர்சனையும் மதிக்கணும் நினைச்சிருந்தா இன்னொரு கோப்பை உருவாக்கு, வேறு வடிவத்தில் நீ வந்து பாராட்டு. எதுக்கு பட்டோடி என்ற பெயர்? வரலாற்றில் முதல் இந்திய கேப்டன் என்ற பெயர் அதுதானே இந்தியா. இந்தியாவுடைய முதல் கேப்டன், நபிகளை பின்பற்றக்கூடியவன். என்ன வலிக்குது உனக்கு நான் கேட்கிறேன், என்ன வலிக்குது உனக்கு? அந்த அடையாளமே தெரியாமல் அழிப்பது தானே. எல்லா தளத்திலும் அது நடக்கிறது என்று சொன்னால் கல்வி தளத்தில் அந்த விஷத்தை விதைப்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020 நோக்கம். ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்களா? இந்த PM ஸ்ரீ ஸ்கூலு 2500 கோடி ரூபாய் விஷயம் அல்ல. 2500 கோடி விஷயம் கிடையாது.
பிஎம்ஸ்டில என்ன சொல்லியிருக்குன்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 சோதனை கூடம்னு சொல்லியிருக்கு. எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப், நீங்க இப்போ ஓபன் பண்ணுங்க, நீங்க நெட்ல போயிட்டு பிஎம்ஸ்டி வலைதளத்தை ஓபன் பண்ணுங்க, அதுல ஃப்ரண்ட் பேஜ்ல கொடுத்திருக்காங்க, படிங்க. ஹோம் பேஜ்ல எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் NEP 2020, தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒவ்வொரு கூறையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய பள்ளியாக எது இருக்கும்? பிஎம்ஸ்டி பள்ளி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 வயதுல பிஎம்ஸ்டி ஸ்கூலுக்குள்ள ஒரு பையன் வந்தா, பையனோ பொண்ணோ வந்தா, 18 வயதுல வெளியில அனுப்புறோம்ல, அந்த இந்த 15 வருஷம் அவன் கிட்ட இருக்கான்ல, என்ன செய்ய போறான்? அவன் இன்னைக்கே மாத்தணும்னு நினைக்கல. இந்தியர்களை இன்னைக்கே மாற்ற முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். சரியா? அப்ப இந்தியர்களை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? ஒரு தலைமுறையை உருவாக்கணும். அந்த தலைமுறை எது? இட்ஸ் a cult. CULT, cult. ஒரு மக்கள் திரள். அந்த மக்கள் திரள் எப்படிப்பட்ட திரளாக இருக்கும்? யார் அரசுக்கு தலைவராக இருக்கிறாரோ அந்த தலைவர் எதை சொன்னாலும் ஏற்கிற திரளாக இருக்கும். தலைவரை கேள்வி கேட்காது. தலைவர் இதை செய்ய என்றால் செய்யும், தலைவர் இதை செய்யாதே என்றால் செய்யாது. இப்ப கேட்கிறாங்கல்ல, இதை நான் ஏன் செய்யணும்னு கேட்கிறாங்கல்ல. மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவராக இருந்த திரு தங்கர் அவர்களை கடுமையாக விமர்சித்தவர் நான். ராஜினாமாக்கு பிறகு 1 மாசம் கழிச்சு காலி பண்ணி எந்த வீட்டுக்கு போனார் கவனிச்சீங்களா? இந்தியர்களுடைய பண்புங்க, மான ரோஷம் இந்தியர்களுக்கு இருக்குன்ற எடுத்துக்காட்டு தானே அது. யாருக்கு செக் வச்சாரு, யாருக்கு சவால் விட்டுருக்காருன்னு பாக்குறீங்களா? நீங்க இந்த ரோஷம் மானம் யாருக்கு இருக்க கூடாது? இந்தியர்களுக்கு மொத்தமா அந்த ரோஷத்தையும் மானத்தை எடுத்துடணும். அப்படி எடுக்கணும்னா அது 1 நாள் 2 நாள்ல முடியாது. 3 வயசுல அந்த குழந்தைய வீட்டிலிருந்து புடுங்கி வெளியில கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை எதுவா வரும்னு கேட்டா, நாசி கல்ச்சர் எப்படி உருவாக்குனாங்க, நாசிக்கள் எப்படி ஒரு மக்கள் திரளை உருவாக்க முயற்சி செய்தார்களோ, பாசிகள் எப்படி ஒரு மக்கள் திரளை உருவாக்க நினைத்தார்களோ, அதை போல இந்தியா என்பது ஒரு ஒற்றை பண்பாடு, பன்முக பண்பாடு கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு 15 ஆண்டு கால பயிற்சி கூடமாக எது இருக்கும்? பிஎம்ஸ்டி பள்ளி இருக்கும். ஏதோ 2500 ரூபாய் கொடுத்துட்டா பிஎம்ஸ்டி எடுத்துப்போமா? 2500 கோடி பிரச்சனையா இது? ஒரு பக்கத்துல சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்தியா தான் இந்தியா என்று நிறுவுவது, இன்னொரு பக்கத்தில் அதற்கு எது தடையாக இருக்கும் கேட்டா அரசு கல்வி கட்டமைப்பு தடையாக இருக்கும். அரசு கல்வி கட்டமைப்பை சிதைக்கணும்னு சொன்னா முதல்ல சிதைக்கப்பட வேண்டியது அரசு உதவி பெறும் கட்டமைப்பு. யோசித்து பாருங்க, வண்ணாரப்பேட்டையில பிட்டி தியாகராயர் கல்லூரி மேல்நிலை பள்ளி, பிட்டி தியாகராயர் கல்லூரி தொடங்கி இந்த பக்கம் தெய்வநாயகம் தியாகராய நகர் ஆண்கள் பள்ளி, அவருடைய உறவுக்காரர் தான் குண்டூர் சுப்பையா பிள்ளை பெண்கள் பள்ளி. நீதி கட்சியின் மகத்தான தலைவர்கள் இவங்கெல்லாம். இந்த நீதி கட்சியின் மகத்தான தலைவர்கள் என்ன செய்தாங்க? தன் சொத்தை கொடுத்தாங்க. அரசு ஆசிரியர்களை போட்டது. அப்படித்தானே மிஷனரிஸ் பள்ளி நடத்தினாங்க. அப்படித்தானே இஸ்லாமிய பள்ளிகள், மதராசி ஆசாம் பள்ளி இருக்கு, முஸ்லிம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அரசு உதவி பெறும் பள்ளி. அந்த அரசு உதவி பெறும் பள்ளியை முதல்ல காலி பண்ணாதான் எங்க நான் கை வைக்க முடியும்? ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள கொண்டு வரணும்ல. எய்டட் ஸ்கூல் இருந்தா எப்படி காம்ப்ளெக்ஸ்க்குள்ள வருவான்? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் ஆரம்பிக்க நான் சொல்லணும்ல. அப்ப அரசு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ், டெல்லி பல்கலைக்கழகத்தில் செல்ஃப் சப்போர்ட், மாணவர்கள் தங்களுக்கான கல்வி கட்டணத்தை கட்டி படிப்பாங்க. அந்த கட்டணத்திலிருந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அரசு சம்பளம் கொடுக்காது. இதுதான் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ், சுயநிதி பிரிவு. அரசு உதவி பெறும் கல்லூரியை வச்சுக்கிட்டு எப்படி சுயநிதி பிரிவை நீங்க அரசு கல்லூரியில திறப்பீங்க? அப்ப அரசு கல்லூரியில நீங்க சுயநிதி பிரிவை தொடங்கணும்னா முதல்ல எதை காலி பண்ணணும்? அந்த முதல் பள்ளி தான் டிபி ஜெயின் காலேஜ் தொடப்பாக்கத்துல.
இன்னைக்கு மதுரையில் ஒரு காலேஜ், டிபி ஜெயின் காலேஜுக்கு அடுத்தபடியாக 3 ஆண்டுகளாக பட்டப்படிப்பை அட்மிஷன் போடாம இருக்கு. இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை. ஆக ஒரு பக்கத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவை சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்தியாவாக மாற்றுவது, இன்னொரு பக்கத்தில் ஒட்டுமொத்த கல்வியை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கிறது? இதுல ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு நான் மாநில கல்விக் கொள்கைக்கு வர்றேன். 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரலையே நீங்க நினைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேல அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, நமக்கு ரத்தம் கொதிக்க கூடாது. நான் பத்திரமா இந்த இடத்துல இருந்து இறங்கி கீழே நடந்து போகணும். அதனால 10 நிமிடத்திற்குள்ள அது பேசினா போதுமானது. பிஎம்ஸ்ரீ பள்ளி வெறும் இந்த தங்கிட்ட வர்ற 3 வயசுல வர்ற 15-18 வயசுல அனுப்புற இந்த 15 வருஷம் அவங்க எல்லாம் தான் நினைத்த மக்கள், அது மட்டும் நோக்கம் அல்ல. 58,800 பள்ளின்னு கொடுத்திருக்கிறாங்க மாநில கல்விக் கொள்கையில. அந்த 58,800 பள்ளியில எத்தனை பள்ளி அரசு பள்ளி, எத்தனை பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளின்னு எனக்கு தெரியாது. அரசு சொல்லணும். நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு 38,000 பள்ளி இருக்கு அரசு பள்ளி. 38,000 அரசு பள்ளிகள் இருக்குன்னு சொன்னா சில நூறு பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் அந்த இடத்துல நிறுவிட்டீங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கு, ஒரு கல்வி மாவட்டத்திற்கு, ஒரு கல்வி மண்டலத்துக்கு என்று ஒரு சில பள்ளிகள். பிஎம்ஸ்ரீ பள்ளி என்பது நவோதயா பள்ளி மாதிரி புதுசா உருவாக்குற பள்ளி கூட கிடையாது. நவோதயாவாது புதுசா உருவாக்குனாங்க. சரியா? நீங்க கலைஞருடைய கடிதத்தை பார்க்கணும். மாதிரி பள்ளிகளை ஏற்க முடியாதுன்னு கடிதம் எழுதுறார். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் என்ன செய்யறாரு? எதிர்கட்சியில இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுக்கு பதில் எழுதுறாங்க. அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க பதில் என்ன சொன்னாங்கன்னா, மாதிரி பள்ளி உங்கள் காலத்தில் தான் திறக்கப்பட்டதுன்னாங்க. சரியா? உடனே அடுத்த நாள் கலைஞர் பதில் கொடுத்தார். அதை படிக்கணும், ரொம்ப முக்கியமா. ஒன்றிய அரசு கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக பழங்குடி மக்கள், குறிப்பாக பட்டியலெடுத்த மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று யாரெல்லாம் கல்வி பின்தங்களுக்கு உள்ளானார்களோ, அப்படி கல்வி பின்தங்கள் உள்ளான மக்கள் இருக்கிற இடத்துல போதுமான அளவுக்கு பள்ளிகள் இல்லை என்கின்ற போது அந்த இடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கிறதுக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கிறான். அந்த புதுசாக ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கிறதுக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுத்ததால் அந்த பள்ளி திறக்கப்பட்டது. அவருடைய பதில் பிஎம்ஸ்ரீ அல்ல, நவோதயா அல்ல. அது நோக்கம் வேற, இது நோக்கம் வேற. அது புதுசா உருவாகுது. பிஎம்ஸ்ரீ கிடையாது. பின்னால் அவர் என்ன செய்யறாரு? சமச்சீர் கல்விக்காக சட்டம் எழுதுறார். நோக்கம் என்ன? சமமான கற்றல் வாய்ப்பு எல்லோருக்கும் கொடுப்பது. பாடத்திட்டத்தில் தொடங்குறார். எனவே இந்த மாதிரி பள்ளி போன்ற எல்லா பள்ளிகளையும் மாற்றி சமமான கற்றல் வாய்ப்பை, தந்தை பெரியார் எதிர்பார்த்த சமூக நீதியை நிலைநாட்டுவது, அதுதான் அவருடைய நோக்கம். அதுதான் சமம் சீர். அதுதான் தாங்கல. அந்த 2 சொற்களுடைய கூட்டுச்சொல் சமச்சீர். அதனால கொதிச்சு எழுந்தாங்க. அந்த சமச்சீர்னா என்னன்னு கூட புரிஞ்சுக்காம அந்த வார்த்தையோட அர்த்தம் நீங்க தானே ஒன்னா, நீங்க தானே ஒன்னா படிக்கிறதா, அது எப்படி இப்படித்தானே பேசினாங்க, எல்லாரும் படிச்சிட முடியுமா? இதுதானே பேச்சா இருந்தது. பிஎம்ஸ்ரீ என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, அந்த பள்ளிக்கு மட்டும் நிதி கொடுத்து அந்த பள்ளியில படிக்கிற மட்டும் ஆகச் சிறந்தவன், அந்த பள்ளியில படிக்கிறவன் உயர்கல்விக்கு போவான் சொல்ல சொல்ல மற்ற பள்ளியில படிக்கிறவன் பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க? அப்ப அரசமைப்பு சட்டத்தின் கூறு 21க்கு எதிரானது இல்லையா? தாழ்வு மனப்பான்மை உருவாகாதா? அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14க்கு எதிரானது இல்லையா? ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு. அரசு பள்ளிகள் என்ன ஆகும்? பலவீனப்படும். மாணவர்கள் சேர மாட்டாங்க. அப்ப பல்லாயிரக்கணக்கான
பள்ளிகளை மூடிய பிறகு மிச்சம் மீதி என்ன இருக்கும்? சில நூறு பிஎம்சி பள்ளி இருக்கும். சில நூறு பிஎம்சி பள்ளி இருக்கும். அந்த சில நூறு பிஎம்சி பள்ளி என்ன செய்யணும்? இன்றைக்கு எப்படி சைனிக் பள்ளி, பாதுகாப்பு துறையின் கீழ் இருக்கிற சைனிக் பள்ளி, அந்த சைனிக் பள்ளியை எப்படி கொண்டு போய் தனியாருடைய நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்தாங்களோ அதை போல் இறுதியாக இந்த பள்ளிகளை தனியார் கிட்ட கொடுக்கிற சதி திட்டம் தான் பிஎம்சி. அதுக்காக அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுன்றான். அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் வந்துருது, மாநில அரசுக்கு அதிகாரம் வந்துருது. அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் யார் கேட்பாங்க? அந்த பிஎம்சி கேட்கும். என்னன்னா பிஎம்சி என்பதே பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் எக்ஸலன்ஸ் சொல்லப்படுற, பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிஎம்சி, அது நோக்கமே என்ன? தேசிய கல்விக் கொள்கையினுடைய அனைத்து ஆஸ்பெக்ட்ஸ், அனைத்து கூறுகளையும் பரிசோதிக்கிற இடம், செயல்படுத்தி பார்க்கிற இடம். அப்ப ஒட்டு மொத்தமாக பள்ளி கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் வணிகம் மயமாக்கிறது தான். நம்ம ஆளுநர் திரு RN ரவி தான் நான் நன்றியோடு அடிக்கடி நினைச்சு பார்க்கிறது. காரணம் என்னன்னா, அவர் தான் ரொம்ப கரெக்டா தேசிய கல்விக் கொள்கையை விளக்கி பேசியவர். அவர் ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி சொன்னார். நீங்கெல்லாம் தேசிய கல்விக் கொள்கை 2020 படிக்காமலே பேசுகிறீர்கள். எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா ஒரு ஹானரபிள் கவர்னர், இஸ் a chancellor of many universities, அப்படிப்பட்டவர் இப்படி பேசுறாருன்னு பார்த்தா திரும்ப திரும்ப நானே எடுத்து ஏதோ ஒரு பொடி இருக்குதுல்ல அப்படி திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டா, அதுல ப்ரீவியஸ் ஹிஸ்டரின்னு ஒன்று எழுதியிருக்கு. ப்ரீவியஸ் பாலிசின்னு ஒரு 3 லைன்ல இருக்கு. அந்த ப்ரீவியஸ் பாலிசியில் என்ன தெரியுமா எழுதியிருக்கான்? The unfinished agenda of 1986/1992 is dealt with in this policy. 1986 1992 எதை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து நிறைவேற்றாமல் விட்டுவிட்டார்களோ அந்த கூறுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்குண்டான அனைத்து கூறுகளும் இந்த. அப்ப நிறைவேற்றாமல் விட்டது எது? ஒட்டுமொத்த கல்வி வணிகமயமாக்குறது. அதான இலக்கு, அதான டிஃபரன்ஸ். 68க்கும் 86க்கு அதான். அதனால தான் 68 பத்தி பேசல. 86 காங்கிரஸ் தான், 92 காங்கிரஸ் தான். காங்கிரஸ் பிடிக்கல, அதுக்காக 68 பேசல நீங்க சொல்ல முடியாது. 86 92 திரு மோடிக்கு பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா 86லும் 1992ல தான் கல்வியை வணிகமயமாக்கத்திற்கான சூழ்ச்சிகள் நிறைந்திருக்கு. ஆனா அவங்களால செய்ய முடியல. ஏன்னா காங்கிரஸ் கொஞ்சம் ஜனநாயகத்தை மீது நம்பிக்கை கொண்டது. போராட்டங்கள் நடக்கும்போது போராட்டங்களுக்கு செவி சாய்த்தது. எல்ஐசியை கூறு போட வேண்டும் என்ற மசோதாவை 405 எம்பிக்களை வைத்துக் கொண்டு 420 ஆதரவு கொண்ட மக்களவையில் அந்த மசோதாவை திரும்ப பெற்றார் ராஜீவ் காந்தி. அது காங்கிரஸ். வித்தியாசம் இருக்கு. பாஜகவும் காங்கிரசும் ஒண்ணு சொல்ல முடியாது. 545 அன்னைக்கு 543 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. 543 பேர்ல ஒரே ஒரு சிபிஎம் எம்பி, ஒரு சிபிஎம் ராஜ்யசபா எம்பி, அந்த ஒரு எம்பி எழுதின கடிதம், அந்த கடிதத்திற்கு 27 பேர் தான். 27 பேர் 28 பேர் 2 டஜன் பேர் தான் அன்றைக்கு தேர்தல் கம்யூனிஸ்ட் எம்பிக்கள். அந்த 2 டஜன் பேர் இருந்த அந்த கம்யூனிஸ்ட் எம்பிக்கள்ல ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி எழுதின கடிதம், அந்த கடிதத்துக்கு மரியாதை கொடுத்து ஒரு மசோதாவை திரும்ப பெற்றது திரு ராஜீவ் காந்தி. ஜனநாயகம், அதுதான் ஜனநாயகம். 1 கோடி பேர் போராடி 1000 பேர் செத்ததுக்கு அப்புறம் கூட என் மசோதா சிறந்த மசோதான் பேசிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான் உங்களுக்கு. எனவே அன்பினிஷ்ட் அஜெண்டா என்று சொன்னால் சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கி மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலிருந்து 2016 இருந்து நிறுத்தப்பட்ட மானியங்கள். அதனால் இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகம் தத்தளிச்சிட்டு இருக்கு. மொத்த நிதி யார் கொடுக்க வேண்டியது இருக்கு? மாநில அரசு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் வருமானம் குறைஞ்சு வச்சு, எனவே மாநில அரசால் கொடுக்க முடியல. நிதி சிக்கல்ல சிக்கி தவிக்குது. இந்த சிக்கல் இருந்து எப்படியே மீள்றதுன்றதுதான்
போராட்டம். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்தால் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் யார்கிட்ட போயிடும்? யாரோ ஒரு தனியாருடைய கட்டுப்பாட்டில் போய்விடும் என்ற சூழ்ச்சி தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. அதனால்தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்போம்னு